ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். அன்வைலோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். லிலி அங்கிள் ரெண்டு பேருமா சேர்ந்து இன்னைக்கு தாம்மா நம்ம ஃபைனல் டே, இன்னைக்கு கண்டிப்பா நம்ம வேலையை காட்டுறோம், நம்மளோட என்ன டார்கெட்டோ அதை முடிக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. லிலி ஓகே சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. ஷாவ் அங்க நின்னுட்டு இருக்கான். லிலி, எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம் இருந்துட்டு இருந்தது, ஏதோ அந்த டாட் எல்லாம் உன்னை பார்த்து போற மாதிரியே. இப்பதான் எனக்கு புரியுது. லிலி, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இன்னைக்கு தப்பு பண்ண அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆபத்து வரும் தெரியுமா? அன்னைக்கு விளக்கு பொருத்த வந்த அந்த ஆள் கிட்ட சில விஷயங்களை நீ பேசி திட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவன் பொறுத்துனதுக்கு அப்புறமா அவனை நீயே பிளான் பண்ணி அமைச்சிருக்க. பேரல்ல என்ன இருக்கு, ஓரமா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரல்ல அந்த ஆளை ஒளிய வச்சுட்டு ஏற்கனவே இறந்து போன டெட் பாடிய அதுல போட்டிருக்க. ஏன்னா சாகுறதுக்கு முன்னாடி அவரு அந்த பசைய தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இறந்து போனாரு, இது எப்படிங்க ரத்தம் வரும் அப்படின்னு. ஆனா பார்த்தா அந்த டெட் பாடியோட கையில அந்த மாதிரி பசை எதுவுமே இல்லை. அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். இப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. லிலி, நீ தப்பு பண்ண அப்படின்னா கண்டிப்பா யார் பாதிக்கப்படுவா தெரியுமா? மகாராணி. உனக்கு அவங்க எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். பண்ணாதன்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறான். இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. இதுக்கு மேல நான் ஒரு வார்த்தை சொன்னா அதை நானே மாத்த மாட்டேன். என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு ஷாவை வேகமா தள்ளி விட்டுடுறா. இவனை கட்டி போடுங்க, இவன் என் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லீலி அங்கிருந்து கிளம்புறா. இவன் இல்லைன்னா அன்னைக்கு அந்த கதையை முடிச்சிருக்கலாமா? இவனாலதான் எல்லாமே கெட்டு போச்சு. நான் கட்டி போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கூட்டு போய் கட்டி போடுறாரு. அங்கிள் லீலி ரெண்டு பேரும் வண்டியில கிளம்புறாங்க. லீலி வண்டிக்குள்ள பெட்டி பெட்டியா ஏதோ நிறைய வச்சிட்டு இருக்கா. அங்கிளையே உள்ள விட மாட்டாங்க, ஒருத்தங்க தான் போகணும்னு சொல்லிட்டு. லீலி மிரட்டி, எனக்கு கூடவா விடமாட்டீங்க, எவ்வளவு தைரியம் அப்படின்னு கத்திட்டு அந்த அங்கிளோட சேர்ந்து உள்ள போயிடுறா. ஷாவ் அதுக்குள்ள கையில கயிறு கட்டிருக்கு, எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எதையோ பார்த்துட்டு கொஞ்சமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். இங்க அந்த அங்கிள் லீலி ரெண்டு பேரும் வராங்க. ரீனா நிக்கிறா. என்னங்க ஏதோ டப்பா டப்பாவா இருக்கு, பாஸ் என்னது இதெல்லாம் அப்படின்னு செக் பண்ணுமான்னு கேட்க, இது நான் வந்துட்டு மகாராணிக்கு கொடுக்கற கிஃப்ட், அது அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும், செக் பண்ண வேணாம், உள்ள வைங்கன்னு சொல்ல ஆளுங்கெல்லாம் கொண்டு போய் ஏதோ உள்ள வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி நெருக்கமா இருக்கு, இன்னைக்குதான் ஃபைனல் மர்டர் நடக்க போகுது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ரீனா சொல்றா. பயப்படாத, உனக்கு உடம்பெல்லாம் நடுக்கமா இருக்கிறதுக்கு காரணம் நீ தின்னா ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, பனி அதிகமா இருக்கு, இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு சின்ன கம்பளி ஒண்ணு கழுத்துக்கிட்ட போத்தி விடுறா. பாஸ், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நீங்க எனக்கு பாஸா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ரீனா சொல்லிட்டு இருக்கா. இங்க ஷாவ் அந்த கயிறு ஒரு வழியா அறுத்துட்டான். அங்க இருந்து தலை தெறிக்க கிளம்பி ஓடி வந்துட்டு இருக்கான் வேற யாரையோ பாக்குறதுக்கு. லீலி மனசுக்குள்ள இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா முடிய போகுது, இன்னைக்கு முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கா. அந்த அங்கிள் பாக்குறாரு, ஆமாமா எல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இங்க அந்த பெரிய மினிஸ்டர் இருக்கான்ல, சீஃப் மினிஸ்டர், அவன் கிட்டதான் ஒரு ஆள் போய் வேலை பாக்குறானே. அவன் போயிட்டு, என்ன கிளம்பலாமா, இன்னைக்கு நம்ம போற எடுத்து போக போறோமான்னு கேட்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அந்த மினிஸ்டர் சொல்லிடுறாரு. ரீனா எல்லா பக்கமும் ஆளுங்களை பாதுகாப்புக்கு அனுப்புறா. அப்ப கூட லீலி யார்கிட்டயும் தனியா பேசுறத அவ பாத்துட்டு இருக்கா. என்ன நடக்குதுன்னு சுத்தமா அவளுக்கு புரியவே இல்ல. இப்ப போலாமா அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர் கிட்ட மறுபடியும் கேக்குறான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ராஜா கிட்ட ரொம்ப நாளா உண்மையா இருந்துட்டேன், திடீர்னு வந்துட்டு அதை கெடுக்கிறதுக்கே எனக்கு மனசு வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒருவேளை ராஜா நம்மள பிளான் பண்றாரு, பழி வாங்க போறாருன்னு சொன்னா அப்ப போலாம், ராஜா என்ன கண்டிப்பா பழி வாங்க போறாருன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். கரெக்டா அப்பன்னு ஒரு ஆள் ஒருத்தங்க வராங்க. நம்மள பாக்குறதுக்கு கெஸ்ட் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்ல, வந்தவங்கள உள்ள விடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த அங்கிள் கிட்ட ஒருத்தன் வந்துட்டு ரகசியமா பேசிட்டு இருந்தான்ல, அதாவது இந்த அங்கிளை இந்த இடத்துக்கு அனுப்புனவன், அவன் கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் போயிட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சார், நம்ம ரெடியா இருக்கோம், பிளான் சக்சஸ்ஃபுல்லா போக போகுதுன்னு சொல்ல, ஓகே நானும் அப்ப விருந்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவனும் விருந்து கிளம்பிட்டு இருக்கான். டான்ஸ் எல்லாம் நடக்குது விருந்து ஃபங்க்ஷன்ல. அடுத்து நம்ம மகாராணி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ வேகமா வந்து மகாராணி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆடிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி வெடி வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த வெடியெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஃபைனலா வெடிக்கணுமா, அது இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷாவ் கூட அந்த இடத்துக்கு அதுக்குள்ள ஓடி வந்துடுறான். அந்த வெடிக்கிறதெல்லாம் பாக்குறான். ஃபீனிக்ஸ் பறவை வெடி வர ஆரம்பிக்குது. ஃபீனிக்ஸ் பறவை அப்படிங்கிறது ஒரு எதிரியோட சிம்பிள். ராஜாவோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு இந்த வெடியை யாராவது வைக்கிறாங்கன்னா அது ராஜ துரோகம் பண்றதுக்கு, அதாவது நாங்க உங்களை எதிர்க்கிறோம், நீங்க ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற மாதிரி. இந்த வெடியை யார் வச்சது அப்படின்னு கேட்க, இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா மகாராணி தானே ஏற்பாடு பண்ணாங்க. பயத்துல மகாராணி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க டக்குன்னு கீழே விழ ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜா அமைதியா பாக்குறாரு, என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு. இந்த வெடியை யார் ஏத்துனது, நான் இருந்து கிளம்பி என்னன்னு பாக்குறேன்னு கோ போறான். உடனே ரீனா கைய பிடிக்கிறா. டேய், உனக்கு கொஞ்சமும் புரியலையா, இது நம்ம மேடம் லீலி மேடம், என்னோட பாஸ் ஏத்துனது, அவங்க எப்படி பண்ணணும்,
காரணம் மகாராணிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க இப்படி பண்ணாங்களா, எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு யோசிக்கிறா. ஷா உள்ள போலாம் வாங்க அப்படின்னு கிளம்புறான். இப்பதான் நமக்கு காட்டுறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் கிட்ட யாரோ உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அது ஷாவ் தான். உங்க மேல மிகப்பெரிய துரோக பழிய போட போறாங்க, நீங்க பெரிய டேஞ்சர்ல மாட்ட போறீங்கன்னு சொல்லிட்டு ஷாவ் சொல்லியிருக்கான். சோ இந்த மினிஸ்டரும் அங்கிருந்து கிளம்பி கையில இந்த படையெல்லாம் கூட்டிட்டு அரண்மனை வாசல்ல வந்து நிக்கிறாரு. ராஜாவோட ஆளுங்க வெளியே வராங்க. இப்ப சொல்றோம் மினிஸ்டர், இப்ப கூட கிளம்பி போயிருங்க, உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் விசாரணை மட்டும் பண்ணுவோம், ஆனா இதுக்கு மேல ஒரு அடி வந்தீங்கன்னா கூட ப்ராப்ளம் ஆயிடும் சொல்ல ஃபீலிங்ஸ் பரவ பட்டாசு எரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என் தங்கச்சி தான் அந்த ப்ரோக்ராம ஏற்பாடு பண்ணா, அவ மேல துரோக பழிய போட்டு அது மூலமா எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு பாத்துருக்கீங்க, அவ்வளவுதானே, நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் நேரா கிளம்பி உள்ள வந்துடுறாரு. என்னது விடமாட்டியா, இப்போ உங்ககிட்ட சண்டை போடுறதை தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க தளபதியும் பேசிட்டு இருக்கான். சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த அங்கிள் நேரா உள்ள போயிட்டு அவனோட பாஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவனோட பாஸ் வேற யாரும் இல்ல, கிரவுன் பிரின்ஸ் இருக்கான்ல அவன் தானா. அந்த கிரவுன் பிரின்ஸ் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான், கவலையப்படாதீங்க, நம்ம போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு இவனை போட்டு பாராட்டிட்டு இருக்கான். இங்க அரண்மனைக்குள்ள சீஃப் மினிஸ்டர் அவன் படைகளோட வந்துடுறான். அவ்வளவுதான், இன்னும் உள்ள போனா ராஜாவோட அரண்மனை இருக்கு, அங்க போயிட்டு கதையை முடிக்க வேண்டியதா அப்படின்னு அவன் கிளம்பிட்டு இருக்க பட்டாசு வெடிச்சுட்டே இருந்தது இல்ல, அடுத்து இந்த பீனிக்ஸ் பறவையெல்லாம் ஒரு பெரிய டிராகன் வந்து அழிக்கிற மாதிரி அடுத்த பெரிய பட்டாசு வருது. இத பார்த்ததுமே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ராஜா பாக்குறாரு, அசிஸ்டன்ட் பாக்குறாரு, நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் தப்பா பயந்துட்டோம், இங்க பாருங்க வானுயிர வந்து ஒரு டிராகன் அந்த பீனிக்ஸ் பறவைய முழுங்கிருச்சு, ராஜா வாழ்க ராஜா வாழ்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. மகாராணிக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. லீலி ஒரு பக்கம் சிரிக்க ஆரம்பிக்கிறா. கிரவுன் பிரின்ஸ் பாக்குறான், நேரா போயிட்டு லீலி பாக்குறா, அவளுக்கு ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. சியர்ஸ்ன்னு சொல்லிட்டு கூலா உட்காந்துட்டு இருக்கா. கிரவுன் பிரின்ஸ் பயங்கரமா அப்செட் ஆயிடுறான், இவ ஆல்ரெடி நான் இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா போல அப்படின்னு. இத பார்த்ததுக்கு அப்புறமா இந்த சீஃப் மினிஸ்டருக்கு நல்லாவே புரியுது, ஓ இப்ப நீங்க கூட்டு வர்றது மட்டும்தான் உங்க பிளான், என் தங்கச்சியை மாட்டி விட்டுறது கிடையாது, நான் படையெடுத்து உள்ள வரணும், என்ன ராஜா மாட்ட வைக்கணும், அதானே இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இந்த சீஃப் மினிஸ்டர் ஒருத்தன் ஏத்தி விட்டு படைகளை கூட்டு வர வச்சான்ல அவனை முதல்ல கொண்டுட்டு, இதை விட மாட்டேன், நான் பழி வாங்கவன் அங்க இருக்கிறவங்க கூட மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரை சுத்தி வளைச்சு புடிச்சிடுறாங்க அந்த சீஃப் மினிஸ்டரை. இன்னொரு பக்கம் ராஜா ராணிட்ட போயிட்டு உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன், ஏன்னா இங்க இருக்கிற ஒரு நிமிஷமும் நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு, உங்ககிட்ட நான் ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணியிருந்தா என்ன சாரின்னு சொல்ல, ராஜா உங்களுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு மகாராணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இவங்க அண்ணன் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த அசிஸ்டன்ட் சொன்னதும் அவனை உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜா முன்னாடி சீஃப் மினிஸ்டர் வந்து நிக்கிறான், மண்டி போட்டு கால விழறான். ராஜா உங்களுக்கு மட்டும்தான் நான் என் வாழ்க்கையில விசுவாசமா இருந்திருக்கேன், ஆனா சில பேரெல்லாம் என்னை உசுப்பேத்தி விட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க, என்னைக்குமே ஒரு லாயல் மினிஸ்டரா இருந்தேன், நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னப்ப நீங்க என்ன பார்க்க கூட விடவே இல்லை, எனக்கு அதனால ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது ராஜா, வேற வழியே இல்லாம அந்த தப்பான முடிவு எடுத்துட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் இந்த லீலி தான், அவதான் அந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சுட்டா, ராஜா இவ சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான், என்னை விட்டுருங்க, இந்த பொண்ணுக்கு பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. லீலி பாக்குறா, ஆதாரம் இப்படி இருக்கு, படைகளை கூட்டிட்டு உள்ள வந்து ராஜாவே அட்டாக் பண்ண பாத்திருக்க, என் மேல பழிய போட்டுட்டு இருக்கியா, என்ன அநியாயம் இது அப்படின்னு கேட்க, இப்ப என்ன பண்ணலாம் மகாராணின்னு ராஜா ராணியை கேக்குறாரு. ராணியும் காலில் விழுந்து, ராஜா என் அண்ணன் தப்பு பண்ணிட்டாரு, ஒரு தங்கச்சியா அதுக்கு தண்டனையை நானும் ஏத்துக்க ரெடியா இருக்கேன், நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இவங்க அண்ணன் சீஃப் மினிஸ்டர் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. ராஜா மகாராணியை மட்டும் கூட்டிட்டு, நீ நிறைய தப்பு பண்ணிட்ட, உனக்கான தண்டனை என்னன்னு பின்னாடி தெரிய வரும், இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு ராணியை கூட்டிட்டு. இங்க இந்த அங்கிள் இந்த கிரவுன் பிரின்ஸ் பாக்குறான், என்ன நடந்தது, லீலி நம்ம கூடவே ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியில கவுத்து விட்டுட்டா, அவளை விடக்கூடாது, அவ கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, லீலி பண்ணது துரோகம், விடக்கூடாதுன்னு இந்த அங்கிள் லீலியோட ரூம்க்கு போறாரு, குத்துறதுக்கு ட்ரை பண்றாரு, பார்த்தா அங்க இருக்கிறது வெறும் பில்லோ மட்டும்தான். லீலி நின்னுட்டு இருக்கா, அங்கிள் நிஜமாவே என்ன கொல்ல போறீங்களா, உங்களால என்ன கொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறா. இல்ல நிஜமாவே என்னால கொல்ல முடியாது, என் பாஸோட பொண்ணு, ஆனா நீ தப்பு பண்ணிட்டமா, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல, இல்ல அங்கிள் தப்பு பண்ணல, யார பழி வாங்கணும்னு நினைச்சோமோ அவங்கள பழி வாங்கியாச்சு, முட்டாள்தனமா இருக்கிற எல்லாரையும் கொல்லணுங்கிறது என்ன மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு புரியல, போய் போய் கிரவுன் பிரின்ஸோட சேர்ந்துட்டு இருக்கீங்க, அவன் எவ்வளவு பெரிய மோசமான வேலையை பார்த்திருக்கான், சும்மா உங்களை கூட வச்சுட்டான்னு நினைக்கிறீங்களா, நான் உங்களை கூட சேர்த்துக்கிட்டான்ல, அதனால்தான் அவன் உங்களை கூட வச்சுட்டு இருக்கான், ஒருவேளை நீங்க மாட்டிருந்தீங்கன்னா உங்க மேல ஒட்டுமொத்த பழியையும் போட்டு என் அப்பாக்காக நீங்க பழி வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்க கதையை முடிச்சிருப்பான், அதுதான் நடந்திருக்கும், நீங்க அவனை போய் ரொம்ப விசுவாசமான ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, வேணா கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கிள் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. லிலியோட வீட்டுக்குள்ள காவலர்கள் ஓடி வராங்க, உங்களை அட்டாக் பண்றதுக்கு யாரோ உள்ள வந்ததா கேள்விப்பட்டோம், அவங்களை கொல்றதுக்காக தான் வந்திருக்கும்னு சொல்ல, என்ன அட்டாக் பண்றதுக்கா, ஒருத்தங்க வந்தாங்க, அடிச்சுக்கொண்டு நாய்க்கு போட்டேன், இனிமே வேற யாரும் இல்ல, இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு கேட்க, அந்த பாடியை காட்டுங்க, டெட் பாடியை பார்த்தாதான் நாங்க நம்புவோம்னு சொல்றாங்க. லீலி பாக்குறா, இங்க இருந்து கிளம்ப போறியா இல்லையான்னு அத்தனை பெரிய வெளியே அனுப்பிடுறா.
அங்கிள் பாத்தீங்களா, உங்களை கொல்றதுக்கு தான் உங்களை முன்னாடி அமிச்சிட்டு பின்னாடியே ஆளுங்களை அமைச்சிருக்கான். அந்த அளவுக்கு மோசமானவன். நீங்க போய் இவங்கள போய் நம்பிட்டீங்களே, போங்க போங்க, உங்களை விசாரிக்க வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடுறா. அடுத்து ரீனா கிட்ட, என்ன நான் வந்துட்டு மேடம் மகாராணிய கொன்னுடுவேன்னு நினைச்சீங்களோ அப்படின்னு கேட்க, இல்ல நான் அப்படி நினைக்கல, ஆனா பயந்துட்டேன், ஒரு மாதிரி குழப்பமா இருந்ததுன்னு சொல்லிட்டு ரீனா சொல்லிட்டு இருக்கா. லிலி அடுத்த நேரா ஷாவை பாக்கிறதுக்கு வரா. ஷாவ் சிரிச்சிட்டு இருக்கான். சாரி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு லிலி சொல்லிட்டு இருக்கா. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் வந்து என் கையை கட்டி போட்டதுக்கு அப்புறமா என் கை கிட்டேயே இந்த வெப்பனை வச்சிருந்தேன். அதை வச்சதுமே நான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன், லீலி தப்பா எதுவும் செய்யல, என்ன இங்கேருந்து போக சொல்றான்னு. அதனால உன் பிளான புரிஞ்சுட்டு நேரா அந்த மினிஸ்டர் கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னேன். அவரும் அதே மாதிரி படைகள் எடுத்து வந்து பிளான்ல வசமா சிக்கிட்டாரு. இதான் நடந்துச்சுன்னு சொல்ல, என்னை நம்பினதுக்கு தேங்க்ஸ்ன்னு லீலி சொல்றா. என்ன நம்பினதுக்கு அதை விட தேங்க்ஸ் அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். சரி நமக்குள்ள சண்டைலாம் போதும், இனிமே சேர்ந்துடலாமா, வேணாம் பிரச்சனை அப்படின்னு சொல்ல 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சண்டையே போடல, எல்லாம் டிராமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் வெயிட் பண்ணிருக்கான் தண்டனைக்காக. வீட்டுல லேலி தான் ராஜ உத்தரவு எடுத்துட்டு போறா. நீ எதுக்கு வந்தேன்னு கேட்க, ராஜ உத்தரவோட வந்திருக்கேன். மிகப்பெரிய துரோகங்களை பண்ணது மட்டும் இல்லாம ராஜாவை எதிர்த்து தனியா படைகளை கூட்டிட்டு சண்டை போட வந்திருக்க. இந்த பெரிய ராஜ துரோகத்துக்கு ராஜா மரண தண்டனை விதிக்கிறாருன்னு அதுல எழுதியிருக்கு. இல்ல என்ன கொல்ல மாட்டாரு, ராஜா என்ன கொல்ல மாட்டாரு, வாய்ப்பே இல்லைன்னு இவன் கத்திட்டு இருக்கான். லேலி அப்படியா, கொல்ல மாட்டாரா, அதையும் பார்க்கலாம், கொல்ல போற ஆளே நான் தான், ராஜ உத்தரவை நிறைவேற்றுற பொறுப்பு என்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவனை கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்றா. அவன் வெளியே ஓடி போயிட்டு இருக்க, பின்னாடியே வந்து தொடர்ந்து அட்டாக் பண்றா. நீ ரூல்ஸ் எல்லாத்துக்கும் மேல இருக்க, உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சல, அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரூல்ஸையே உனக்கு எதிராக திருப்பின பாத்தியா, உன்னை அந்த ரூல்ஸ்க்கு கீழே கொண்டு போக வச்ச, ரூல்ஸ் அதோட வேலையை பார்த்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஒட்டு மொத்தமா ஒரு குடும்பத்தை உயிரோடையே அழிச்சியே, அத்தனை பேரும் ஒரு நைட்ல இறந்து போயிட்டு அவங்க பேர் இப்ப கூட சரியாகவே இல்லை. ஒருத்தங்களுக்கும் தப்பான பேரை ஏற்படுத்தி கொடுத்துட்டு எங்க அப்பாவை பைத்தியக்காரனாக்கி இருக்க, அந்த பேரு இனிமே எப்பவுமே மாறாது, அதுக்கெல்லாம் தண்டனைன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே கொன்னுட்டு, என் வாழ்க்கையோட ஒரு குறிக்கோள் இருந்தது, அது முடிஞ்சிருச்சுன்னு லேலி அங்கிருந்து கிளம்புறா. ஷாவ் பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு அவ வேலையை முடிச்சிருப்பா அப்படி சொல்லிட்டு லேலிக்காக வெயிட் பண்றான். லேலி உள்ள வரா, ராஜாவை பாக்குறா. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ராஜா கேக்குறாரு. இல்ல ராஜா, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு இங்க இருக்கிறது இதுக்கு மேல விருப்பமே கிடையாது. ஏன்னா தப்பு பண்ணவங்களுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கலன்னு சொல்ல ராஜா கோவமாயிடுறாரு. நீ எது சொன்னாலும் நான் கேட்டுப்பா நினைச்சிட்டு இருக்கியா, என் மேலேயே பழைய தூக்கி போட்டுட்டு இருக்கியா, அந்த குடும்பத்துக்கு தண்டனை கொடுத்தாச்சு, இன்னும் உனக்கு அது பத்தாதா அப்படின்னு கேட்க, இத்தனை நாள் இவங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் எதுவும் பேசாம அமைதியா இருந்திருக்கீங்க. என்ன ஒரு பக்கம் வளர்த்தது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் என் குடும்பத்தை கொன்னவனையும் கூட பேசிட்டு வளர்த்திருக்கீங்க. அப்போலாம் அது எல்லாமே தப்பு தானே ராஜா, அப்போ உங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும். ஆனா என்னால கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க ராஜா, இங்க இருந்து கிளம்புறதுதான் என்னோட ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு லீலி அங்க இருந்து கிளம்பிடுறா. ராஜா ரொம்ப கோபத்தோட இருக்காரு. லீலி அடுத்த நேரம் மகாராணியை பார்க்க போறா. மகாராணி என் கூட வந்துருங்க, உங்களை கூட்டு போறதுக்கு எனக்கு ரூட்ஸ் தெரியும், நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன், ஹாப்பியா இருக்கலாம், இதுக்கும் மேல இங்க இருக்காதீங்க, நீங்க எத்தனை நாளைக்கு மகாராணியாவே இருக்க முடியும், உங்க பேரு ஷூயூ, அதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்க, ஷூயூவா, அந்த பேர்லாம் எனக்கு மறந்தே போச்சு, ராஜா எனக்கு மகாராணி பதவி கொடுத்துட்டாரு, நான் மகாராணியா இருந்தா மட்டும்தான் என் குடும்பம் நல்லா இருக்கும், அதனால அவங்களுக்காக நான் மகாராணியாவே வாழ்ந்து பழகிட்டேம்மா, நீ போ, எவ்வளவு தனிமையா இருந்தாலும் நான் இங்கேயே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு அங்க வந்து அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜாவை பார்க்கறதுக்கு ஷாவ் போறான். நீயும் கிளம்ப போற அதானே, உன்னையும் ரிசைன் பண்ணி விடுறேன், போய் தொலைங்க அப்படின்னு ராஜா கத்துறாரு. ஷாவ் ரொம்ப தேங்க்ஸ் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நேரா லீலியை பக்கத்துக்கு வரான். எல்லாம் ஓகே தானே அப்படின்னு லீலி கேட்டுட்டு இருக்கா. ஃபைனலா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளவு 2 பேருமா சேர்ந்து பனியெல்லாம் எடுத்து மேல அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ராஜாவோட அசிஸ்டன்ட் வராரு. என்ன பண்றீங்க, அரண்மனையில டீசெண்டா இருக்கணும்னு தெரியாதா, இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல அந்த பனி எடுத்து இவர் மேல அடிக்கிறாங்க 2 பேரும். ஃபைனலா ஜாலியா இருந்துட்டு சீக்கிரமா கிளம்புங்கன்னு ஒரு வழியா அவங்களை துரத்தி விட்டுட்டு டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்கப்பான்னு அவரே புலம்பிட்டு இருக்காரு. லீலியும் ஷாமும் ரொம்ப தூரத்துல இருந்து விளக்கு திருவிழாவை வேடிக்கை பாக்குறாங்க. இதே மாதிரி ஒரு விளக்கு திருவிழால தான் எங்க அப்பா கடைசியா வந்துட்டு என்கிட்ட ஒரு விளக்கு எடுத்து கையில கொடுத்தாரு. அவரை நான் கடைசியா பார்த்தது என் கனவுல மறுபடியும் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல, சரி பரவாயில்ல, கனவு தானே வருது, வந்துட்டு போகுது, 16 வருஷத்துக்காக இந்த நாளுக்காக தான் நீ வெயிட் பண்ணிருக்க, அந்த நாள் உன் கூட வந்துருச்சு, இன்னைக்கு நான் உன் கூட இருக்கேன், 16 வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்தேன், இதுக்கும் மேல என்னோட வாழ்க்கையோட கடைசி நாள் வரைய உன் கூட இருப்பேன், ஓகேவான்னு சொல்லிட்டு லீலிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஷாவ். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரீனா தான் இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டா. அதாவது லீலி இருந்த இடத்துக்கு அவகிட்ட மத்த ஸ்டாஃப் எல்லாம் வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 4 தடவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரீனா குஷியா இருந்துட்டு இருக்கா. கூவை பாக்குறா. அவகிட்ட ஸ்பெஷலா ஐஸ்கிரீம் இருக்கு, அது மேல ஒரு செர்ரி இருக்கு, அந்த செர்ரினா கூக்கு ரொம்ப பிடிக்கும் போல, இந்த அது உனக்கு தான் சொல்லிட்டு கூக்கு ஊட்டியே விடுறா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓ கதை அப்படி போதா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த குட்டி டாக்டர் இருந்தால, ஜூனியர் டாக்டர், அந்த பொண்ணை கூட நம்ம ஷாப் ஏதோ ஒரு வேலைன்னு கூப்பிட்டான்ல, பார்த்தா அந்த குடும்பத்தையே
நடிச்சுட்டு ஒரே ஒரு குழந்தைய மட்டும் விட்டு வச்சிருந்தாங்கல்ல, அந்த குழந்தைய இவகிட்ட ஜூனியரா சேர்த்து விட்டு போயிருக்கான். அந்த குழந்தை கால்ல இருந்து கஷாயம் காய்ச்சி காய்ச்சி போர் அடிக்குதுன்னு சொல்லுது. அப்படியா, சரி வா பன்னு சாப்பிட போலான்னு சொல்லிட்டு ஜூனியர் டாக்டர் அந்த குழந்தைய அங்கிருந்து கூட்டு போயிட்டு இருக்கா. இப்படி இவங்க சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் அங்கங்க ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ராணி மட்டும் ரொம்ப சோகமா வான வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராஜா அங்க வந்துட்டாரு. என்னம்மா என்னாச்சு, எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. லீலி ஷா ரெண்டு பேரும் கல்யாண கெட்டப்ல கல்யாணத்தெல்லாம் முடிச்சிட்டாங்க போல. அடுத்த நாள் ஊரை விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. குதிரையில ரொம்ப தூரம் ரெண்டு பேரும் ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க்கைக்கும் இப்படிதான் இனிமே நம்ம வாழ்க்கை இருக்க போகுது ஜாலியா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதோட தான் நம்மளோட சீரிஸ் ஒரு எண்டுக்கு வருது. ரொம்ப குவிக்காவே இந்த சீரிஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் நிறைய நல்ல சீரிஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.